ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்சுகி ஹோம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம சிக்கனமாக இருக்கிறது, சேமிக்கிறது, பணத்தை செலவு பண்ணுறது, இது எல்லாமே இந்த பண விஷயத்தில் தான் வருது. இதில் நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்னென்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதிகமாக செலவு பண்ணக்கூடாது, சேமிக்கணும், சிக்கனமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம சிக்கனமாக இருக்கக்கூடாத ஒரு 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து நம்மளோட ஹெல்த்து. நம்ம உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது ரொம்ப சின்னதாக இருக்கும்போது, ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போதே அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து உடனே அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஆரம்பத்தில் அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அது அதோட முடிஞ்சிடும். 50 ரூபாயில் முடிகிற விஷயமா இருக்கும். நம்ம ஆனால் அதை வச்சு கொஞ்சம் பெருசாக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா திரும்ப அதுக்கு நம்ம நிறைய பணம் செலவழிக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஹெல்த் விஷயத்தில் நம்ம உடம்புல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதை வந்து உடனே சரி பண்ணிடணும். அதுக்கு வந்து நம்ம சிக்கனம் பார்க்கக்கூடாது. அடுத்ததாக நம்ம வந்து சாப்பாட்டுக்காக எப்படி நம்ம ஒரு ஃபோனுக்கு சார்ஜ் போட்டுட்டு யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி தான் நம்ம உடம்புக்கு வந்து சார்ஜ் நம்மளோட சாப்பாடு தான். அது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும். ரொம்ப ஈஸியாக கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கிறது, அதுக்கு பதிலாக நம்ம ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கலாம். இந்த மாதிரி சாப்பாடு விஷயத்தில் நம்ம சிக்கனம் பார்க்கக்கூடாது. இப்போ அதுக்காக ஆப்பிள், ஆரஞ்சு அப்படி தான் வாங்கி சாப்பிடணும்னு கிடையாது. இப்போ ஆரஞ்சில் இருக்கிற அதே பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைக்கிறதுனா லெமனில் வந்து கிடைக்கும், எலுமிச்சைப்பழ ஜூஸ்லேயே நமக்கு கிடைக்கும். நம்ம நெல்லிக்காய் சாப்பிடலாம். அந்த மாதிரி நமக்கு இருக்கிற பணத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய பொருட்கள் இருக்குது. ஆனால் அதை வாங்குறதுக்கு நம்ம வந்து சிக்கனம் பார்க்கவே கூடாது. அதனால் வீட்டில் இருக்கிற எல்லாரும் திருப்தியாக சாப்பிடணும், நல்ல ஹெல்த்தியாக சாப்பிடணும், சத்தான உணவு சாப்பிடணும். அது நம்ம பணத்துக்கு ஏற்ற வகையில் இருக்கணும். பால், முட்டை, மீன், காய்கறி, பழங்கள் எல்லாமே தேவை தான். அதனால எல்லாமே வாங்கிக்கோங்க. ஒருவேளை இதில் நம்ம குறை வச்சோம் அப்படின்னா உடம்புக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காது. சத்து குறையும் போது உடம்பு அதோட வேலையை காட்ட ஆரம்பிக்கும். அதனால தினசரி சாப்பாட்டில் நம்மளோட சிக்கனத்தை காட்டக்கூடாது. அடுத்து 3வது விஷயம் படிப்பு. பசங்களோட படிப்பு. நம்ம பசங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, ஆனால் வந்து கண்டிப்பாக பெரிய சொத்து அப்படின்னா படிப்பு தான். அதுக்காக பெரிய ஸ்கூலில் சேர்த்து நிறைய பணம் செலவு பண்ணி வாங்கி கொடுக்கணும் அப்படி கிடையாது. நமக்கு வந்து ஆனால் அத்தியாவசியமாக என்னென்ன தேவையோ ஒரு படிப்புக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அதில் சிக்கனம் பார்க்காம அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கரெக்டாக பண்ணணும். நீங்கள் வந்து படிப்பு மட்டும் நல்லா கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும், அவங்களோட வாழ்க்கையும் நல்லாவே முன்னேறி வரும். அதோடு சேர்ந்து உங்களோட வாழ்க்கையும் முன்னேறும். ஏன்னா பசங்க வந்து வளரும்போது அவங்கக்கிட்ட நிறைய பணம் இருக்குது, அவங்க வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அம்மா அப்பாவை நல்லா பார்த்துப்பாங்க. இல்லைனா நல்லா பார்த்துக்க மாட்டாங்களா? அப்படி கிடையாது. இப்போ ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னா திருப்தியாக பார்த்துக்க முடியும். சில பேருக்கு ஆசை இருக்கும், நமக்கு வந்து அம்மா அப்பாவுக்கு இப்படிலாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி மனசில் ஆசை இருக்கும். ஆனால் அதை செய்கிறதுக்கான வசதி இருக்காது. அதுக்காக அப்படி சொல்கிறேன். உங்கள் பசங்களோட ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை உங்களோட வெற்றியும் சேர்ந்து தான். இந்த 3 விஷயத்துலையும் கண்டிப்பாக சிக்கனமாக இருக்கவே கூடாது. அடுத்ததாக சில பேருக்கு ஒரு பொருளை பார்த்த உடனே ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிறதுனால உடனே வாங்கிடணும் அப்படின்னு இருக்கும். அப்போ ஒரு நிமிஷம் நம்ம யோசிக்கணும், அந்த பொருளோட விலை என்னன்னு. அதோட விலை 3000 ரூபாய் அப்படின்னா அந்த 3000 ரூபாய் கிடைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ நாள் வேலை பார்க்கணும் அப்படின்னு, ஒரு நாள் ஃபுல்லாக வேலை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த பொருள் ஒர்த்தா அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு பதில் கிடைச்சிரும். ஆமாம், அதுக்கு வந்து ஒர்த்து தான், இது வந்து ரொம்ப அத்தியாவசியமான பொருள் அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். அப்போவே இன்னொரு பக்கம் தோணும், ஒரு நாள் ஃபுல்லாக வேலை பார்த்து இந்த பொருளை வாங்கணுமா அப்படின்னு. அப்படி யோசனை வந்தது அப்படின்னாலே அதை வாங்காமல் வந்துடலாம். நம்ம வாங்கணும் அப்படிங்கிற ஆசை வருது பார்த்தீங்களா, அந்த ஆசையை தடுக்கிறதுக்கான வழி தான் இது. அடுத்து நீயா நானா ஷோவில் கூட ஒருத்தவங்க சொன்னாங்க, வீட்டில் 15 இட்லி பாத்திரம் வச்சிருக்கிறதா சொல்லி. அது வந்து அனாவசியம் தான், இல்லை தேவையில்லாதது. ஏன்னா ஒருத்தங்களுக்கு எப்படி அவ்வளோ இட்லி பாத்திரம் தேவைப்படும். ஒரு இட்லி பாத்திரம் கரெக்டு. இப்போ நிறைய பேர் வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னா 2 ஓகே. விசேஷ டைமில் நிறைய தேவைப்படும் அப்படின்னா 3 சரி. 15 இட்லி பாத்திரம் அப்படிங்கிறது அதை பார்த்த உடனே வாங்கணும் அப்படின்னு தோணி வாங்குறது, அது வந்து ஒரு குழப்பமான மைண்டு. இது பாத்திரத்துக்கு மட்டும் இல்லை, சில பேருக்கு ட்ரெஸ்ஸில் இருக்கும். பார்க்குற நேரம்லாம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திங்ஸ் மேலே இருக்கும். இது என்ன அப்படின்னா நம்ம வந்து பணத்தை செலவு பண்ணாதான் அவங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிறவங்க பணத்தை வந்து யாருக்காவது கொடுத்த உடனே அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அப்படி இருக்கிறவங்க என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு பேங்குக்கு போயிட்டு நம்ம கையில் இருக்கிற பணத்தை வந்து அவங்கக்கிட்ட கொடுத்து நம்ம அக்கௌண்ட்டில் போட சொன்னோம் அப்படின்னா நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். போன பணம் திரும்ப உங்ககிட்டே தான் வரும். அதாவது இப்படி ஒரு மைண்ட் இருந்தது அப்படின்னா அந்த செலவையே ஒரு சேமிப்பாக மாற்றி பார்த்துருங்க. அக்கௌண்ட்டில் உங்கள் அக்கௌண்ட்லேயே போட்டுருங்க. அடுத்ததான் இந்த ஷாப்பிங் போகும்போது தான் நம்ம பண்ணுற தப்பு, கண்ணில் பார்க்குறதெல்லாம் வாங்குறது. நம்ம கடைக்கு போகிறோம் அப்படின்னாலே நம்ம ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிட்டு போனோம் அப்படின்னா நமக்கு கவனம் ஃபுல்லாக அந்த லிஸ்ட்லேயே இருக்கும். லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணி அதை டிக் பண்ணி வாங்குறதுக்கே நமக்கு நேரமும் கரெக்டாக இருக்கும். அதை தேடுறதுக்கும் நேரம் சரியாக இருக்கும். நான் கூட ஒரு தடவை இந்த ராகி உப்புமா, அது வந்து நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கு கவர் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். ஆனால் எனக்கு தெரியும் ராகி சேமியா வந்து எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு. ராகி வந்து புட்டுனா கொஞ்சம் சாப்பிடுவாங்க, ஆனால் அந்த சேமியா சாப்பிட மாட்டாங்க, நானும் சாப்பிட மாட்டேன். ஆனால் வந்து அது ரொம்ப ஹெல்த்தியானது தானே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. கடைசியில் வீட்டில் வந்து செஞ்சதுக்கப்புறம் அதை யாரும் சாப்பிடவும் இல்லை. மீதி அந்த கவரில் இருந்தது வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் தான் போச்சு. அதோட ரேட் வந்து 25 ரூபாய் தான். இருந்தாலுமே கொஞ்சம் வருத்தம் தான். அதுக்கப்புறம் இப்போது லிஸ்ட் இருந்தது அப்படின்னா நம்ம அதை தேடிட்டு அதை வாங்கிட்டு வரதுக்கே நமக்கு கரெக்டாக இருக்கும். அதை ஃபாலோ பண்ணுறது தான் நல்லது.
அடுத்ததாக இஎம்ஐ இல்லாத வீடே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ நடுத்தர ஃபேமிலியாக இருக்கும்போது நம்ம ஒரு பணம் பல்காக சேர்த்து வச்சு திரும்ப அந்த நம்ம நினச்ச பொருளை வாங்கும்போது அதோட ரேட்டுமே அதிகமாகிட்டே போகுது. அதனால வந்து இந்த மாதிரி இஎம்ஐ ஆப்ஷனில் வந்து வாங்கிக்கிறாங்க. ஆனால் அது வந்து நம்ம கைக்குள்ளே அடங்குற மாதிரி இருக்கணும். இப்போ 20,000 சம்பளம் வாங்குறாங்க, ஒரு 2,000 இஎம்ஐ அப்படின்னா ஓகே. ஆனால் இஎம்ஐயே 10 ரூபா 15 ரூபா வரைக்கும் வருது அப்படின்னா அது வந்து யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இஎம்ஐ கட்டும் போதே மீதி பணம் நம்ம கையில் இருக்காது. அதனால இஎம்ஐ தானே நம்ம வந்து ஃபஸ்ட்டு பணம் கொடுக்காம அப்படியே வாங்கிட்டு வந்துடுறோம் தானே. கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம இஎம்ஐல அந்த மாதிரி வாங்கக்கூடாது. இதுதான் இப்போதைக்கு நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்னு கூட கடைசியில் அதுலேயே மாட்டிக்கிறாங்க. அடுத்ததான் அடிக்கடி பொருட்களை வந்து மாற்றிட்டே இருக்கிறது. சில பேருக்கு வந்து ஃபோனை மாற்றிட்டே இருப்பாங்க. அந்த ஃபோன் நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் அடுத்த மாடல் வந்தது அப்படிங்கிறதுக்காக திரும்ப ஃபோனை மாற்றிட்டே இருக்கிறது. திரும்ப பைக் மாற்றுற பழக்கம் சில பேருக்கு இருக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை பைக் வந்து மாற்றிட்டே இருப்பாங்க. நல்ல கண்டிஷனில் இருந்தால் கூட சில பேருக்கு வீட்டில் இருக்கிற பொருட்களையே திரும்ப மாற்றிட்டு இருப்பாங்க. பழசை போட்டுட்டு திரும்ப புதுசு வாங்குறது அப்படின்னு. அந்த பழசு நல்லா இருந்தால் கூட மாற்றிட்டு இருப்பாங்க. இதுவும் பண்ணுற பெரிய மிஸ்டேக்கு. அதுக்கப்புறம் கோல்டை வந்து திரும்ப மாற்றுறது. அதாவது பழைய கம்மல் கொடுத்துட்டு பழைய செயின் கொடுத்துட்டு திரும்ப வாங்குறது, புதுசாக வாங்குறது. இப்போது பழசை வந்து நம்ம திரும்ப போய் கொடுக்கும்போது அதோட ரேட் வந்து அது தங்கமாக இருந்தால் கூட எவ்வளோ கம்மியாக வாங்குறாங்க. இப்படி தான் ஒருத்தங்க 7 பவுன் நெக்லஸ் அதை கொடுத்துட்டு திரும்ப வந்து ஒரு 4.5 பவுனோட வந்தாங்க. கடைசியில் 2.5 பவுன் வந்து காணாமல் போச்சு. புது ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நியூ ஃபேஷனாக போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பண்ணதுனால ஒரு நிமிஷத்தில் பண்ண மிஸ்டேக் அது. அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை மாற்றுறதே கிடையாது. இத்தனைக்கு அது ரொம்ப பழைய மாடலும் கிடையாது, போட்டுக்கலாம், இப்போவும் போடுற மாடல் தான். இந்த மாதிரி நகை விஷயத்தில் வந்து அடிக்கடி மாற்றிட்டே இருக்கக்கூடாது. நகை மட்டும் இல்லை, எல்லா பொருளுமே அது யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ட்ரெஸ்ஸுக்காகவும் மேக்கப்புக்காகவும் அதிகமாக செலவு பண்ணுறது. நான் சொல்கிறது மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு மட்டும்தான், மற்றவங்க அது அவங்கவுங்க விருப்பம். இதுக்காக நிறைய செலவு பண்ணாலும் அது அவங்களுக்கு பெருசாக எந்த வித்தியாசமும் தெரிய போகிறது கிடையாது. இப்போது முன்னாடி மாதிரி கிடையாது, பவுடரும் போட்டு வச்சுட்டு போன காலம்லாம் முடிஞ்சுது. இப்போ வந்து ஸ்கூல் மேக்கப், காலேஜ் மேக்கப், அப்புறம் ஆஃபீஸ்க்கு போகும்போது போடுறதுக்கு தனியாக மேக்கப், ஷாப்பிங் போகும்போது போடுறதுக்கு மேக்கப், ஃபங்க்ஷன் மேக்கப் அப்படின்னு விதவிதமாக மேக்கப் வந்துடுச்சு. இப்போ அது அவசியம் அப்படின்னு கூட ஆயிடுச்சு. ஆனால் எல்லாமே நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது அப்படின்னா ஓகே. பட்ஜெட்டை மீறி நம்ம வந்து இதில் வந்து ரொம்ப அதிகமாக பணத்தை கொடுக்கறது வந்து தேவையில்லாதது. நிறைய காஸ்ட்லியான ட்ரெஸ் தான் வாங்கணும், காஸ்ட்லியான மேக்கப் திங்ஸ் தான் வாங்கணும் அப்படி இல்லை. நமக்கு எல்லா ரேட்லேயும் எல்லா பொருளுமே கிடைக்கும். அடுத்தது ஆஃபர் பார்த்துட்டு பொருள் வாங்குறது. 3000 ரூபா மதிப்புள்ள பொருள் வந்து 1500 ரூபா, பாதிக்கு பாதி ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வேகமாக 1500 ரூபா கொடுத்து அந்த பொருளை வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த 1500 ரூபா பொருளே நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறது. ஆக மொத்தத்தில் நம்ம 1500 ரூபா தேவையில்லாமல் தான் கொடுத்துருப்போம். ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக வாங்கக்கூடாது. நமக்கு அது தேவை அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். இதே மாதிரி தான் பசங்களுக்குமே எல்லாருமே வச்சுருக்குறாங்க, எல்லாருக்கிட்டையும் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு பொருளை வந்து கேட்குறாங்க அப்படின்னா அது வந்து தேவையில்லை. உனக்கு தேவையா அப்படின்னு கேட்கணும். ஆமாம் கண்டிப்பாக தேவை, இது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும். எல்லாருமே வாங்குறாங்க நம்மளும் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நிறைய பொருட்களை வந்து வாங்கி வச்சுக்கிறோம். என் ஃப்ரெண்டு வந்து ஸ்கூல் படிக்கும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. எல்லாருமே தேங்காய் திருவுறாங்க அப்படின்னா நம்ம வந்து சிரட்டையாவது திருவணும் அப்படின்னு. எல்லாருமே பண்ணுற விஷயங்களை நம்மளும் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி சொன்னாங்க. இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னு வைங்களேன், தீபாவளிக்கு எல்லாரும் புது ட்ரெஸ் போடுவாங்க, நம்மளும் புது ட்ரெஸ் போடணும். ஆனால் அதே சமயத்தில் எல்லாருமே ஐஃபோன் வச்சுருக்காங்க, நம்மளும் ஐஃபோன் வைக்கணும் அப்படின்னா அது வந்து தேவையில்லை, நமக்கு இந்த ஃபோனே போதும். எல்லாமே வேணும் தான், எல்லாமே தேவை தான். ஆனால் முக்கியமான லைன் வந்து நம்மளோட வருமானத்துக்கு உள்ள எல்லாமே இருக்கணும், அவ்வளோதான் விஷயமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.